வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? ஆன்சர், மழை பற்றிய பகிர்தல்கள். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. துட்டு சாத்தன் நிலம் 8. ஆன்சர் 8. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்றழைக்கப்படுபவன் துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஆன்சர் 2. தவறான ஒலிமரபு சொல்லை தேர்வு செய்க. புறா குழறும் என்பது தவறான ஒலிமரபு. புறா குணுவும் என்பதே சரியான ஒலிமரபு. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். ஆன்சர், கூற்று 1 சரி. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிபாடல் கலித்தொகை. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? வீடணன். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. அகர வரிசையில் அமைத்தெழுதுக. ஆன்சர் சி. மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. வேர்ச்சொல் காண்க. ஞாலம் எனும் சொல்லின் வேர்ச்சொல் ஞால். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவழி. பொருந்தாததை கண்டறிக. வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி, அத்திக்காய் ஆலங்காய். பொருந்தாதது தண்ணீர் தொட்டி. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? காலப்பெயர். ஆதிரையான் என்பது காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. ஆன்சர் பி. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நாக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள் தாள். தாள் தாலாட்டு. தாள் பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலையொட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகராழ்வார்
டேஷாக இருக்க விரும்பினார். ஆன்சர் படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழ்மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் ஔவையார். கூற்றும் காரணமும். கூற்று காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். காரணம் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். ஆன்சர் கூற்று சரி, காரணமும் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். செய்வினை வாக்கியம் அமைச்சர் விருது வழங்கினார். பின்வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் வானகமே இளவெயிலே மரச்செறிவே. அடிநிமிர் வில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்க்கணக்கு நூல்கள். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தேவநேய பாவாணர். கூற்று 1 மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுகிறார். கூற்று 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். கூற்று 3 பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். அட்டமா சித்திகள். இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். எந்தை நின தருட்புகழை இயம்பிடல் வேண்டும். இயைபு சொற்கள் யாது? வேண்டும் வேண்டும். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் டி. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். பிள்ளைத்தமிழ்க்குரிய பருவங்கள் 10 பருவங்கள். பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். ஊரொடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா. குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புலி புலி. புலி விலங்கு. புலி பழம். சரியான தமிழ்ச்சொல் தெரிவு செய்க. ஃபோல்க் ஆர்ட் நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம். பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஹார்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார்.
திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணிக் குதிரை வாளியும் களம் குவித்துக் குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை நிலம். திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை தேர்க. ஆன்சர் பி. மண்டூகம் மழையில் மாய்ந்தது. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாலணையும் பெயர் படித்தவர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அமர். அடுத்து பொறுத்துக. செய்யுளிசை அளபடை நல்ல படாபறை. இன்னிசை அளபடை கெடுப்பதுவும். சொல்லிசை அளபடை வரணசெய்யி. ஒற்றளபடை எங்கிறைவன். மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் ஜியு போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களுள் ஒன்று தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930ஆம் ஆண்டு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். தத்துவச் சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. பிஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர் முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஆன்சர் ஞானப்பச்சிலை. தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. லக்குவனார். வசனநடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பருதிமார் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக் கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். 2 வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்புச் சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இணைப்புச் சொல் ஏனெனில். விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தாள். அன்னம் என்ன செய்தாள்? துவா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். பொருத்தமற்ற இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாரு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. இங்கே இருப்பது சீர்மோனை. இதற்குள் இதனால் அடியெதுகை. பாவம் லாபம் இயைபு. இருப்பது இதனால் இணை மோனை என்பது தவறானது. கீழ்கண்டவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? கட்டளை தொடர்கள் அகராதியில் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாகத் தருக. காட்சியை கண்டு கவினுர எழுதுக. 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர். புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். ஆன்சர் மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். தாலாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ்
சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயகம் அடிகள். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். தேங்க்யூ.